Hi friends, welcome to Priya's மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி கொத்தமல்லி பச்சடி எப்படி பண்றதுன்னா இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இத சட்னின்னு சொல்லலாம். இது சுட சுட சாதத்தோட இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கும். இதுக்கு 5 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போறோம் அப்படின்றதுனால ரொம்ப பொடியாலாம் நறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் குழம்புக்கு கட் பண்ண தக்காளியை இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதுனால பொடியா இருக்கு. இது கூட காரத்துக்கு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் இந்த ஸ்பூன்ல எடுத்து வச்சிருக்கேன். அதே ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு பூண்டு பல் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சிருக்கேன். சட்டி நல்லா சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு, அது கூடவே காஞ்ச மல்லி, அப்புறம் சீரகம், இது 3ஐயும் சேர்த்துட்டு இதோட கலர் லேசான பொன்னிறம் வரும் பாருங்க. அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். இப்போது வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே புளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் காரம் கம்மியாக சேர்ப்பீங்க, ஒரு சிலருக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நறுக்கி எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடுலேயே அந்த தக்காளியோடு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சு வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாத்திரத்தில் சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே லேசாக அந்த மாதிரி கிளறி விட்டிங்கனாலே அது வதங்கி வந்துடும். இப்போ வதக்கி எடுத்ததை தனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி எடுத்தது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்துலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகுழுந்தையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த சட்னி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. அப்போது அந்த எண்ணெய் லேசாக பிரிஞ்சு அந்த சட்னியில் மேலாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். பச்சடியை சுட சுட சாதத்தில் நெய் விட்டோ இல்லை கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தோ சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.